வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை பிரகாசமாக்கும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கர்த்தா வெளிச்சம் போட்டு எங்களுக்கு காண்பியும், உள்ளத்திலே பதிப்பீராக, இருத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திர வெளிப்பாடை மாற்றுகிறீர், அதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. யார் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜனங்கள் தங்களுடைய நம்பிக்கையை பலவிதமான காரியங்களின் மேலே, பலவிதமான ஆட்கள் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறதை இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். சிலர் பாருங்க, அரசியல் தலைவர்கள் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். சிலர் தத்துவ ஞானிகள் மேலே, தத்துவ மேதைகள் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். சிலர் பாருங்க, சினிமா நட்சத்திரங்கள் அவர்கள் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். சிலர் பாருங்க, விளையாட்டு வீரர்கள் அவர்கள் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். சிலர் பாருங்க, குருக்கள் மேலே, ரிஷிகள் மேலே, பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களை கவனியுங்கள். இவைகளை எல்லாம் பார்த்து பாருங்க, சத்திய வேதம் பாருங்க, இவர்களெல்லாம் பார்த்து சத்திய வேதம் பாக்கியவான் என்று என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இவர்களெல்லாம் பாக்கியவான்கள் என்று சத்திய வேதம் செய்யல, சொல்லவில்லை. சத்திய வேதம் யாரை பாக்கியவான் என்று சொல்லுகிறது என்றால், சத்திய வேதம் யாரை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களைத்தான் சத்திய வேதம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பேறு பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எனவே உண்மையாகவே யார் பாக்கியவான்கள், உண்மையாகவே யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உண்மையாகவே யார் பேறு பெற்றவர்கள் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற வாலிபன், கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிற வாலிப பிள்ளை, அவள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவள் பாக்கியவான் என்று சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேலே, அவருடைய காயங்கள் மேலே, அவருடைய தழும்பின் மேலே நம்பிக்கையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் மேலே ஒரு மனுஷன் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் அந்த மனுஷனை ரட்சிக்கிறார், கர்த்தர் அந்த மனுஷனை விடுவிக்கிறார், கர்த்தர் அந்த மனுஷனை குணமாக்குகிறார், கர்த்தர் அந்த மனுஷனை வாழ வைக்கிறார், கர்த்தர் அந்த மனுஷனை ஜெயிக்க வைக்கிறார், கர்த்தர் அந்த மனுஷனை செழிக்க வைக்கிறார், ரட்சிக்கிறார் அந்த மனுஷனை, அந்த மனுஷியை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பிசாசின் தொல்லையிலிருந்து, பேய்க்கோளாறுகளிலிருந்து, பிள்ளிசூனிய மந்திரவாதங்கள், மாந்திரிய வேலைகளிலிருந்து கர்த்தர் அந்த மனுஷனை, அந்த மனுஷியை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். எனவே தான் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை என்ன செய்வார்? வாழ வைப்பார். உங்களுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார், வியாதியை சுகமாக்குவார், பாவங்களை மன்னிப்பார், அக்கிரமங்களை மன்னிப்பார், மீறுதல்களை மன்னிப்பார், பரிசுத்த வாழ்க்கையை தருவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார். வாசிப்போம். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன்.
உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்தேன். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே ஏற்கனவே 5 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது, நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது. மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு போஷாக்காக, ஆவிக்குரிய உணவாக அது இருக்கிறது. நான்காவதாக, தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு சுகமளிக்கிறது, நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் மருந்தாக அது இருக்கிறது. ஐந்தாவதாக, தேவனுடைய வார்த்தை நம்மை அன்றாடம் சுத்திகரிக்கிறது, அன்றாட நம்மை கழுவுகிறது, அன்றாட நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 6வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 6வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை பாவத்தின் மீது நமக்கு ஜெயத்தை தருகிறது. தேவனுடைய வார்த்தை பாவத்தின் மேலே, பாவ சோதனையின் மேலே நமக்கு வெற்றியை தருகிறது. பாவத்தை மேற்கொள்ள கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. பாவத்தின் மேலே ஒரு வெற்றி, பாவத்தின் மேலே ஒரு ஜெயம், பாவத்தின் மேலே ஒரு மேற்கொள்ளுதலை பாருங்க, மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? அருமையானவர்களை கவனியுங்கள். சங்கீதம் 119 அது தேவனுடைய வார்த்தை குறித்தான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை குறித்து ஆழமாக இந்த 119 சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை வாசித்தவர்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த சங்கீதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். சில வார்த்தைகள் மறுபடியுமாக இந்த ஒரே சங்கீதத்திலே என்ன செய்து கொண்டே இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். எப்படி என்று சொன்னால், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய சத்தியம், உம்முடைய வசனம், உம்முடைய வேதம், உம்முடைய நியாயங்கள், உம்முடைய கட்டளைகள், உம்முடைய கற்பனைகள், உம்முடைய சாட்சிகள், உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வாக்குகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த ஒரே சங்கீதத்தில் திரும்ப 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 என்ன செய்து கொண்டே இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். இந்த எல்லாமே ஒன்றைத்தான் குறிக்குது. தேவனுடைய சாட்சி, தேவனுடைய கற்பனை, தேவனுடைய நியாயங்கள், வசனம், இப்படியெல்லாம் வந்திருக்கு இல்லையா? இது எல்லாமே எதைத்தான் குறிக்குது? கர்த்தருடைய வார்த்தையை தான் குறிக்குது. கற்பனை அப்படிலாம் வாசித்திருப்பீங்க இந்த ஒரு சங்கீதத்திலேயே. கட்டளைகள் அப்படி வாசித்திருப்பீங்க. இதையெல்லாம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? அது குறிக்கிறது. இவைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு பாருங்க அடையாளமாக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தையை இந்த சங்கீதத்திலே அவன் விவரித்து பேசுகிறான். இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் என்ன பண்ணுகிறான்? இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் விவரித்து அவன் பேசுகிறான். இதில் பாருங்க எப்படி வந்திருக்கும்? உம்முடைய வார்த்தைகள் என் கால்களுக்கு தீபமாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் என் கால்களுக்கு தீபமாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி நம்மை பாவத்திற்கு விலக்கி காக்கிறது, துன்மார்க்கத்துக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தை நம்மை விலக்கி காக்கிறது, அசுத்தத்திற்கு, அசுத்தமான காரியங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்மை விலக்கி காக்கிறது
என்பதை குறித்தெல்லாம் இந்த சங்கீதத்திலே பாருங்க தெளிவாய் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்களை பாருங்க விவரித்து சங்கீதக்காரன் இங்கே பேசுகிறான். எனவே இந்த சங்கீதத்திலே ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்த்து தியானிக்க போகிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். எங்கே வைத்தேன்? என் இருதயத்தில், என் ஆவி மனிதனிலே, என்னுடைய உள்ளான மனிதனிலே, என் இருதயத்திலே உம்முடைய வாக்கை என்ன செய்தேன்? வைத்தேன். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். இருதயத்திலே வைத்தேன் என்றால் என்ன அர்த்தம்? இருதயத்திலே வைத்தேன் என்றால் ஒரு பொக்கிஷத்தை எடுத்து ஒரு முக்கியமான இடத்திலே வைத்து, பிறகு அது எப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எடுத்துக்கொள்வதை போல அதை நான் வைத்தேன் என்று அவன் இங்கே சொல்லுகிறான். வைத்தேன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை நான் கொடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். எதை காட்டிலும் நீங்கள் எதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும்? ஜெபத்தை காட்டிலும், உபவாசத்தை காட்டிலும், நம்முடைய அழுகையை காட்டிலும், நம்முடைய கண்ணீரை காட்டிலும், நம்முடைய முழங்காலை காட்டிலும், எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஆகவே சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை நான் என்னுடைய இருதயத்திலே என்ன செய்தேன்? வைத்தேன் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு பொக்கிஷத்தை போல காத்துக்கொள்வதைத்தான் அவன் இங்கே சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு பொக்கிஷத்தை போல பாருங்க. இன்னைக்கு நகைய, முத்துக்களை, வைடூரியங்களை மக்கள் என்ன செய்யறாங்க? அப்படியே பத்திரம் ஆக்கிறாங்க, அப்பப்ப எடுத்து பார்த்துக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்பப்ப எடுத்து அணிந்து கொள்றாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே நான் பத்திரமா வைக்கிறேன். எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதை என்ன செய்வேன்? நான் எடுத்து அப்படி சொல்றான், நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லுகிறான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு எதை காட்டிலும் அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். சரி, ஏன் இருதயத்திலே வைத்தேன் என்று அவன் இங்கே சொல்லுகிறான்? ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், பாவம் செய்யாமல் இருப்பதற்காக. எத்தனை பேர் பாவம் செய்யாமல் இருக்குன்னு விருப்பப்படுறீங்க? பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்றோம், அசுத்தங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்றோம், அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்றோம், கேடுபாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்றோம். இதன் மத்தியில தான் நம்ம குடியிருக்கிறோம். இதன் மத்தியிலே நாம் நன்றாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் எங்கே வைக்க வேண்டும்? நம்முடைய இருதயத்திலே என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். அப்போ பாவம் செய்யாமல் இருப்பதற்காக தான் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்தேன் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான். அப்ப பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே வைப்பதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எதற்கு புரிகிறது? மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே பத்திரப்படுத்தி வைப்பதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பாஸ்டர், பாவம் செய்யாமல் இருக்கிற ஒரு வழி சொல்லுங்க, பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை எடுத்து உன் இருதயத்துக்குள்ள என்ன செய்ய? பத்திரமா வை. அதை அடிக்கடி பாரு. அதை அடிக்கடி பார்க்கும்போது இந்த சிந்தனை வராது. எந்த சிந்தனை? அங்க போகணும், இங்க போகணும், அதுல போய் கையை விட்டு உழப்பணும், அதுல போய் உருளணும், இதுல போய் பரலணும், இதுல உறவாடணும், இதுல ஐக்கியம் வைக்கணும் அப்படின்ற சிந்தனை செய்யாது, வராது. என் வார்த்தையில உன் எண்ணத்தை செய்ய
பதித்து வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாவத்தை எப்படி ஜெயிக்க போகிறோம், பாவத்தை எப்படி மேற்கொள்ள போகிறோம், பாவ சோதனைகளை எப்படி பாருங்க வெல்ல போகிறோம், எப்படி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைப்பதின் மூலமாக. ஆமென். எனவே தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே வைப்பதின் மூலமாகத்தான் பாவத்தை நாம் ஜெயிக்கிறோம், பாவத்தை நாம் மேற்கொள்ளுகிறோம், பாவத்தை நாம் வெல்லுகிறோம். பாவம் செய்யாமல் என்ன செய்கிறோம், நாம் இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வசனத்தை, உம்முடைய கற்பனைகளை, உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய நியாயங்களை நான் என் இருதயத்திலே வைக்கிறேன். ஆமென். அங்க வச்சீங்கன்னா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், இந்த பாவ சோதனைகளை ஜெயித்து விடலாம். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 17:4. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்கிறேன். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான், தேவனுடைய வார்த்தை எப்படி நம்மை பாவத்திலிருந்து காத்துக்கொள்வதற்கு உதவி செய்கிறது என்பதை பற்றி அவன் இங்கே சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷரின் செய்கைகளை குறித்து என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் மனுஷரின் செய்கைகளை குறித்து என்று அவன் சொல்லுகிறான். மனுஷரின் செய்கைகளை குறித்து என்று சொல்லும்போது அது மனுஷனுடைய ஆக்டிவிட்டிஷனை குறிக்கிறது. அவனுடைய செயல்பாடுகளை, அவனுடைய செய்கைகளை குறிக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள், நாம் இந்த உலகத்திலே பலவிதமான செய்கைகளிலே ஈடுபடுகிறோம். ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், பொருள் காட்சிக்கு போகிறோம், திருமண விழாவுக்கு போகிறோம், இன்னும் மற்ற சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம். கவனிங்கள், சபைக்கு என்ன செய்கிறோம், வருகிறோம். இதை குறித்து தான் அவன் இங்கே மனுஷனுடைய செய்கைகளை குறித்து என்று அவன் இங்கே சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அல்ல கவனிங்க, நாம் சபைக்கு வரும்போது நாம் பாவம் செய்வது கிடையவே கிடையாது. அப்படித்தானே? நாம் சபைக்கு வரும்பொழுது பாவம் செய்வது கிடையவே கிடையாது. ஏனென்று சொன்னால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடையவே. ஆனா வெளியே போனா பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை நிறைய என்ன செய்யுது இருக்குது. மனுஷரின் செய்கைகளை குறித்து என்று அவன் இங்கே சொல்லுகிறான். சபைக்கு வரும் பொழுது பாவம் செய்யறது கிடையாது யாரும், ஏன்னா இங்க அப்படிப்பட்ட சூழல் கிடையவே கிடையாது. வெளியே போனா 1000 சூழ்நிலை என்ன செய்யுது, 1000 காரியங்கள் என்ன செய்யுது, ரெடியா இருக்குது, நம்மளை இழுத்து பிடிச்சி போடுறதுக்கு, நம்மளை அமுக்கிறதுக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? அதை செய்யாம இருக்கிறது, செய்வதற்கு 1000 காரியங்கள் ரெடியான செய்து இருக்கிறது. அதைத்தான் இங்கே அவன் சொல்லுகிறான் மனுஷரின் செய்கைகளை குறித்து என்று. அருமையானவர்களை கவனியுங்கள், சபைக்கு வரும்பொழுது யாரும் பாவம் செய்யறது கிடையவே கிடையாது. கல்யாண வீட்டுக்கு போய் பாருங்க. கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க பலவிதமான காரியங்கள் என்ன செய்யுது, நடக்குது. அங்கிட்ட 10 பேர் சீட் ஆடிக்கிட்டு இருப்பான் ரூம்குள்ள உட்காந்து, இங்கிட்ட ஒரு 4 பேர் தண்ணியை போட்டுக்கிட்டு இருப்பான், அங்கிட்ட ஒருத்தன் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு செய்வான். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இதன் மத்தியில தான் நாம் அந்த விழாவுக்கு என்ன செய்கிறோம், போகிறோம். இதன் மத்தியில தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாமளும் போகிறோம். அதன் மத்தியில தான் நாமளும் அங்கே போய் சில காரியங்களை அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு வர வேண்டியது இருக்குது. நம்மளை இழுத்து போடுறதுக்கு, நம்மளை அமுத்துவதற்கு, நம்மளை காலவாரி போடுறதுக்கு 1000 காரியங்கள் ரெடியான செய்தாங்க இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த வசனத்திலே துஷ்டனுடைய பாதைக்கு விலக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய செய்கைக்கு? துஷ்டனுடைய பாதைக்கு. யாருடைய பாதைக்கு? துஷ்டனுடைய பாதைக்கு. துஷ்டன் என்றால் யார்? இது பிசாசை குறிக்கிறது. சரி, பிசாசு
துஷ்டனாகிய பிசாசு அவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட செய்கைகளின் மத்தியிலே நம்மை பாருங்க இழுத்து போட்டு நம்மை பாவம் செய்ய வைப்பதற்கு அவன் என்ன செய்கிறான்? அப்படிப்பட்ட சூழல்களை என்ன செய்கிறான்? அங்கே ஏற்படுத்துகிறான். அருமையானவர்களை கவனிங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே, இப்படிப்பட்ட விசேஷங்களின் மத்தியிலே, இப்படிப்பட்ட விழாக்கள் மத்தியிலே அவன் புகுந்து நம்மை கெடுக்க பார்க்கிறான். நம்மை தவறான பாதைகளிலே நடத்த பார்க்கிறான். நம்மை துன்மார்க்கமான காரியங்களை செய்ய அவன் என்ன செய்கிறான்? தூண்டுகிறான். ஒரு விழாக்கு போயிட்டு வாங்க, அங்க சில ஆட்கள் தாறுமான ட்ரெஸ் போட்டிருப்பான். உடனே புத்தி நமக்கு எப்படி வருது? நாமளும் இந்த ட்ரெஸ்ஸை வாங்குவோம், அங்கங்க கிழிச்சு தொங்குற மாதிரி கிரிக்கை மாதிரி தொங்கலான்ற ஒரு ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லி ஒரு புத்தி என்ன செய்யுது? வருது. அவங்க போட்டிருக்காங்கல்ல, புத்தி எப்படி போகுது பாருங்க. நம்ம ஒழுங்கான ட்ரெஸ்ஸை போட்டு போயிருந்தாலும் அங்க ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டுறான். எல்லாம் இருக்கிறீங்களா? யாரும் நம்மளை பாத்திரக்கூடாதுன்னுக்காக கூலிங் கிளாஸை வாங்கி மாட்டிக்கிட்டு பார்க்கறது தவறான காரியத்தை. புரியும் நினைக்கிறேன். உடனே நம்மளும் எப்படி யோசிப்போம்? நம்மளும் ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி மாட்டிட்டு பார்த்தா நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்ன பார்க்குறோம், யாரை பார்க்குறோம், எதை பார்க்குறோம்? ரொம்ப விளக்கமாக சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். புரியும் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட விழாக்கள் மத்தியிலே, விசேஷங்கள் மத்தியிலே நம்மளை கவுத்துறதுக்கே பிசாசு அங்க உள்ள புகுந்து சில காரியங்கள் என்ன செய்யறான்? நம்மளை தவறா பண்ணுவதற்கு தூண்டிவிட பார்க்கிறான். துஷ்டனுடைய பாதைக்கு என்னை விலக்கி, அதை சொல்லுகிறான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது. எனவே இப்படிப்பட்ட இடங்களில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இடங்களில் தான் நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இப்படிப்பட்ட இடத்திலே தான் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மளை யாருமே பார்க்கல, அங்க இருக்க எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை காட்டிலும் மேலாக கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். இதை காட்டிலும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். யாரும் நம்மளை பார்க்கல, ஃப்ரெண்டோட சேர்ந்து என்ன செய்யலாம்? ஜாலியா கும்மாளம் போடலாம், குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், என்ன வேணா செய்யலாம், ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம், சிகரெட் அடிக்கலாம், அதை இதையும் திங்கலாம். கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப பாவம் செய்யாமல் இருப்பதற்கு வழி என்ன? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வாக்கை நான் என் இருதயத்திலே நான் வைத்தேன். அப்ப இப்படிப்பட்ட விசேஷங்கள் மத்தியிலே, விழாக்கள் மத்தியிலே, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மத்தியிலே நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி பரிசுத்தமாய் வாழும் பொழுது, நாம் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது, அங்க இருக்கிற 1000 பேர் சொல்றாங்க, இப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி ஜென்டலா நடந்துக்கிறணும், இப்படி யோக்கியமா நடந்துக்கிறணும், இப்படி பரிசுத்தமா வாழ்ந்துக்கிறணும். நம்மகிட்ட சில பாடங்களை அவங்களை என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள. அங்கிருந்து பல காரியத்தை இழுத்துட்டு வரக்கூடாது நம்ம வீட்டுக்கு. இருந்தீங்கன்னா சாதம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அங்க போயிட்டு இப்படியா அப்படியா, இங்க வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட ஃபைட் பண்றது, அவங்கள வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களாம் இப்படி செய்யறாங்க. நீங்க அம்மா அப்பாவே கிடையாது, நீங்க என்ன அதெல்லாம் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, நீங்களே எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. தாறுமாறா வாழ்றதுக்கு சுதந்திரம் கொடுக்கலையா? சுதந்திரம் கொடுத்துட்டா நல்லா பாமா, சுதந்திரம் கொடுக்கல மெண்டலுக்கு இருக்கு, லூசு, அறிவில்லை, நீ என்னை பெக்கல, நீலாம் ஒரு தகப்பனா, நீலாம் ஒரு தாயா? காது கேட்க, காது கேட்காம என்னமோ எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி பண்ணாத, அப்படி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க. அதுக்காகவே கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்தணும். நம்மளை தலையில கொட்டுறாங்க பாருங்க. எக்ஸாக்ட்லி தலையில கொட்டல, வார்த்தையினால கொட்டுறாங்க பாருங்க. வார்த்தையினால கொட்டுறதுக்கு இருக்கிறாங்க பாருங்க. அதுக்காகவே கர்த்தாவே உங்க கோடி ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி. நல்ல வேலைக்கு நீ தலையில கொட்டுனாங்க, வார்த்தை என்கிற கொட்டு விழுந்துச்சு. ஏன்னா நான் பாவத்தில் விழுந்தேன், நாசமா போயிடுவேனே, தரிசா போயிடுவேனே, என் வாழ்க்கை போயிருமே, ஒன்றுமில்லாமல் போயிருமே, எதிர்காலம் கெட்டுருமே, அழிஞ்சிருமே, வியாதியில் இழுத்துக் கொள்வேனே, வாழ்க்கையில தோத்து போயிருவேனே.
நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை நான் என் இருதயத்தில் என்ன செய்து வைத்தேன்? வைத்து வைத்தேன். இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறான். நான் என்னை காத்து கொள்ளுகிறேன் என்று. எப்படி காத்து கொள்ளுகிறேன்? உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே. உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே நான் என்னை காத்து கொள்ளுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்ப பிசாசு விரிக்கிற அந்த வலைக்கு நாம் நம்மை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையினாலே என்ன செய்ய முடியும்? நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியிலே தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரம் இந்த பூமியில கிடையவே கிடையாது. எல்லா ஜனங்களும் என்ன செய்யறாங்க? இங்க இருக்கிறாங்க. எனவே இதன் மத்தியிலே தான் நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். சில ஆட்கள் பாருங்க, சீட்டாட கூப்பிட தான் செய்யறாங்க. நாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சில ஆட்கள் சிகரெட் குடிக்கிறதுக்கு இழுக்கத்தான் செய்யறாங்க. நாம் என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாது. சில ஆள் தண்ணி போடுறதுக்கு கூப்பிடுறான். பாப்பா ஒரு ரவுண்டு வா, லேசா அப்படி ஸ்மால் பண்ணி பாரு, லேசா சும்மா குடிச்சு பாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? குடி, வர்றதை நான் பார்த்துக்கிறேன். அவன் இருக்கவே மாட்டான். அப்புறம் இருக்கவே குடி பார்க்கிறேன், நான் என்ன செய்யறேன்? இருக்கிறேன். இவன் கடைசியில் இருக்க மாட்டான். எல்லாம் இருக்கிறீங்களா? தண்ணி அடிக்க கூப்பிடுறான், போக கூடாது. சில ஆட்கள் வா சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வருவோம், களியாட்டுகளுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சினிமா பார்க்க செய்யக்கூடாது, போக கூடாது. நாம் நம்மை என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? எப்படி காத்துக்கொள்வது? கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து வைப்பதினாலே. எல்லாம் இருக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள வைத்து வையுங்கள், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள். ஆமென். அப்ப இந்த உலக ஜனங்கள் நம்மளை பலவிதமான இடங்களுக்கு இழுக்கிறாங்க. வாங்க அங்கே போயிட்டு வருவோம், வாங்க இங்கே போயிட்டு வருவோம், உங்களுக்கு டிக்கெட் போடுறேன். என்ன செய்கிறேன்? நான் போடுறேன். நுழைவு கட்டணத்தை நான் உங்களுக்கு செலுத்துறேன். சபைக்கு வாப்பா, நான் ஆட்டோ போட அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன், வரமாட்டான் ஒருத்தனும். ஆனால் இவன் வாங்க போயிட்டு வருவோம், நான் உனக்கு டிக்கெட் போடுறேன் அப்படின்னு சொன்னே போயிடுறது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிடுறது. போயிட்டு ஜாலியாக இருந்துச்சு வர்றது. அப்படியே யாரும் பார்க்கல, புருஷன் பார்க்கல, மனைவி பார்க்கல, அப்பா அம்மா பார்க்கல, போயிட்டு வருவோம், ஜாலியாக போயிட்டு வருவோம். போயிட்டு வந்துட்டு சும்மா லேசாக ஒரு பொய் தானே, அப்புறம் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். கர்த்தர் மன்னிக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? மன்னிப்பார். ஆனால் அதோடைய பாதிப்பை நீங்கள் அனுபவிச்சுதாகணும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சில சமயங்களில் நம்ம துணிகரமாக சில காரியங்களை இறங்குறோம். கர்த்தர் மன்னிக்கிறாரு, கர்த்தர் கிருபை இறங்குறாரு. கர்த்தர் மறுபடியும் வந்து அந்த பாவத்தை நீ செஞ்சேப்பா அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த மாட்டாரு. அது பிசாசு வேணா ஞாபகப்படுத்துவான், கர்த்தர் ஞாபகப்படுத்தவே மாட்டாரு. ஆனால் அதனுடைய விளைவை பாருங்க, நீங்க உங்க சரீரம் உங்க குடும்பம்னு செய்து அனுபவிச்சுதான் ஆகுது. கவனமா இருக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்திலே. அவன் மனுஷன் பாருங்க, சீட்டாட இழுக்கிறான், புகைக்க இழுக்கிறான், தண்ணி போட இழுக்கிறான், இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு இழுக்கிறான், சினிமா தியேட்டருக்கு இழுக்கிறான். நாம் என்ன செய்யக்கூடாதுங்களா? போக கூடாது. சிலர் கேட்கிறாங்க, சினிமா பார்க்க கூடாது என்று எந்த பைபிள்ல போட்டிருக்குது? சினிமா பார்க்க கூடாதுன்னு எந்த பைபிள்ல? நான் அதைத்தான் கேட்கிறேன். அரளிக்காயை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எந்த பைபிள்ல போட்டிருக்குன்னு? அரளிக்காயை அரைச்சு குடிக்க கூடாது அப்படின்னு எந்த பைபிள்ல போட்டிருக்குன்னு நான் கேட்கிறேன். இப்ப சில ஆட்களுக்கு பாருங்க, ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு நினைப்பு.
அப்படியே பிடிச்சி தூக்கிறது. மாட்டிட்டார், நல்லா இனி நம்மகிட்ட பேச மாட்டார். அதுதான் நான் கேட்குறேன். விஷ மருந்துகளை சாப்பிடலாம், மனுஷன் சாப்பிட்டு சாகலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். சினிமா பார்க்கக்கூடாது என்று பைபிள் எழுதியிருக்குதா? சைலண்டாக இருக்கிறீங்க. சினிமா பார்க்கக்கூடாது என்று எழுத்தின்படி சொல்லாவிட்டாலும் அது வேற ஒரு விதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறேன். 2 வசனத்தை வாசித்துட்டு பிறகு இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் விலைக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப தெளிவாய் விளங்கிவிடும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எல்லா காரங்களை வைத்து சொல்லுவோம். நான் புசித்தாலும் நான் குடித்தாலும் நான் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்கிறேன். புரியுதா? நான் புசித்தாலும் குடித்தாலும் நான் எதை செஞ்சாலும் அதை எப்படி செய்யணுமா? தேவனுடைய மகிமைக்கென்று, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டுமாம்? செய்ய வேண்டுமா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் எதை செய்தாலும் அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். நாம் எதை செஞ்சாலும் அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யக்கூடாது? தூசிக்கப்பட கூடாது என்று சொல்லுகிறது இந்த வசனம். வாசிப்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 1, நாம் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க. நான் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை செய்வேன். 2வதாக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் முன்னிலையில் என்று சொல்லுகிறது. யார் முன்னிலையில்? இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த 2 வசனம் புரிஞ்சிருச்சா? இந்த 2 வசனம் புரிஞ்சிருச்சா? நம்ம எதை செஞ்சாலும், எதை புசித்தாலும், எதை பண்ணாலும் அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் எதை செய்தாலும் அதை இயேசு நாமத்தினால செய்ய வேண்டும். அதை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே இந்த 2 வசனத்திலே நமக்கு 3 காரியங்கள் தெளிவாய் விளங்குகிறது. நல்லா கவனிச்சு வரீங்களா? இந்த 2 வசனத்திலே 3 காரியங்கள் நமக்கு தெளிவாய் என்ன செய்கிறது? விளங்குகிறது. 1, நாம் புசித்தாலும் நாம் குடித்தாலும் நாம் என்ன செய்தாலும் அதன் மூலமாக தேவனுடைய நாமம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். 2வதாக நாம் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். 3வதாக நாம் எதை செய்தாலும் எதை பண்ணினாலும் இயேசுவின் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். எனவே இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் இந்த 3 காரியங்களுக்கு ஏற்றாறு போலத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்தை செய்ய வேண்டும். நாம் எதை செய்தாலும் இந்த 3 காரியங்களுக்கு ஏற்றாறு போலத்தான் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். சரி, இப்போ நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் பதில் சொல்றீங்களா? யார் தூங்கலையில பதில் சொல்றீங்களா? நீங்க பிராந்திய விஸ்கிய குடித்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? நாம் எதை குடித்தாலும் யாருடைய நாமம் மகிமைப்படணும்?
இதை குடிச்சிங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? நீங்க பிராந்தியை குடிக்கும் போது, சாராயத்தை குடிக்கும் போது அதை இயேசுவின் முன்னிலையிலே போய் உட்கார்ந்து குடிப்பீங்களா? பதில் சொல்லுங்க. சரி, மூன்றாவது கேள்வி. கர்த்தாவே இந்த பிராந்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அப்படித்தானே போட்டிருக்குது. சொல்லிட்டு குடிப்பீங்களா? எதை செஞ்சாலும் இந்த மூன்று காரியத்தின் அடிப்படையில் தான் செய்யணும், அப்படித்தானே? நீங்க பிராந்தியை குடிச்சீங்கன்னா, சாராயத்தை குடிச்சீங்கன்னா, வெத்தலை போட்டீங்கன்னா, மூக்குப்பொடி போட்டீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா? அதை போய் தேவ பிரசன்னத்தில் உட்காந்து பைபிளெலாம் திறந்து வச்சு, பாட்டு புக்கெல்லாம் திறந்து வச்சு 2 பாட்டை பாடிட்டு 2 வசனமெல்லாம் வாசிச்சுட்டு இயேசுவின் முன்னிலையில் குடிப்பீங்களா? அதை போடுவீங்களா? அதை அருந்துவீங்களா? தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு இதை நீர் கொடுத்திருக்கிறீர் பிராந்திக்கா உங்க ஸ்தோத்திரம், நாளைக்கு நல்ல ஒரிஜினலை தாருமாண்டவரே, இது டூப்ளிகேட்டு அப்படி ஒன்று கிக்கலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு குடிப்பீங்களா? யோசித்து பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இதை போலத்தான் சில காரியங்களை நாம் செய்ய முடியவே, இது ஒன்று ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சேன். இதை போல அநேக காரியத்தை பாருங்க, நீங்க செய்ய முடியவே முடியாது. சில காரியங்களில் நாம் நம்மை செஞ்சு நம்ம என்ன செய்ய முடியாது, காத்துக்கொள்ள முடியவே முடியாது. சில காரியங்களை நாம் பார்க்கவே முடியாது. செல்போன்ல சில காரியங்கள் வருது அசிங்கமா, கர்த்தாவே ஸ்தோத்திரம், இதை நான் இன்றைக்கு பார்க்கிறேன், இயேசுவே உமக்கு முன்னிலையாக இதை இன்றைக்கு நான் பார்க்கிறேன், இதன் மூலமாக இப்படி நாம் மகிமைப்படட்டும் அப்படின்னு பார்ப்பீங்களே செல்போன்ல, பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்க. எனவே இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 17:4 அவன் சொல்லுகிறான், நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சில காரியங்களோடு நான் என்ன செய்ய மாட்டேன், ஒத்துப்போகவே மாட்டேன், ஒத்துப்போக முடியாது, சில காரியங்களிலே நான் கலந்து கொள்ளவே முடியாது என்று அவன் இங்கே சொல்லுகிறான். எல்லாரும் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இன்னும் சிலர் அவர்கள் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், குடிக்க கூடாது என்று, அதாவது சாராயம் குடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்க கூடாது என்று எந்த பைபிளில் போட்டிருக்குது சார்? குடிக்க கூடாதுன்னு எந்த பைபிளில் போட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. போட்டிருக்குது, வாசித்து காமிக்கவா? வாசிங்க. நீதிமொழிகள் 31:4. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் ஒயின் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்லன்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, இது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. கவனிங்க, இந்த வசனத்துல ஒரே காரியம் 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே காரியம் 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே காரியம் ஒரே வசனத்துல 3 முறை சொல்லப்பட்டிருக்குதுனாவே அதை ரொம்ப ஆழமான செய்யணும். கவனி, ஒரு வசனத்துல ஒரு காரியம் ஒரு முறை சொல்லப்பட்டாவே ஒழுங்கான செய்யணும்ல, கவனிக்கணும். ஆனா ஒரே காரியம் ஒரே வசனத்துல 3 முறை சொல்லப்பட்டிருக்குன்னா ரொம்ப ஆழமான செய்யணும், நம்ம அதை கவனிக்க வேண்டும். இங்கே சாலமோனின் தாயாகிய பட்சேபாள் சாலமோனை பார்த்து அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், சாலமோனுக்கு சில அறிவுரைகளை கொடுக்கிறாள். இந்த அறிவுரை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான அறிவுரை. ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை. லேமுவேலே, சாலமோனுக்கு இன்னொரு பேரை வச்சு கூப்பிடுறா, லேமுவேலே அப்படின்னு சொல்றா. ஒரு தாய் சொல்லக்கூடிய அறிவுரைகளை எப்பொழுதுமே பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். ஒரு தகப்பன் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஒரு பிள்ளை என்ன செய்ய வேண்டும், அவசியமாய் கேட்க வேண்டும். இவன் ராஜா வாயிட்டான், சிறு வயதிலே ராஜா வாயிட்டான். யாரு?
சாலமோன், தாவீதுடைய குமாரன் சாலமோன் சிறு வயதிலே ராஜாவாயிட்டான். உடனே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தன்னுடைய குமாரனை பார்த்து பட்சேபாள் அவள் சில அறிவுரையை கொடுக்கிறாள். மதுபானம் தகுதி கிடையாது ராஜாக்களுக்கு. மதுபானத்தை குடிச்சிட்டு நீ சிங்காசனத்தில் உட்காந்தேனா நீதி தவறிடுவ, நியாயம் தவறிடுவ, சரியா நியாயம் இருக்க முடியாது, சரியா தீர்ப்பு சொல்ல முடியாது, தேசம் கெட்டு போயிடும். ராஜாவே குடிக்கிறான்னா தேசத்து மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சில அறிவுரை. இதுக்கு அடுத்து வர்ற அறிவுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. எங்க அம்மா பாருங்க, ரொம்ப படிக்காதவங்க. என்னுடைய அம்மா ரொம்ப படிக்காதவங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதை போனாங்களாம். அதுக்கப்புறம் 2-3 பிள்ளைங்களாம் பிறந்தனால இந்த பிள்ளையை பார்த்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் அம்மா நிறுத்திட்டு இந்த பிள்ளைகளை பார்க்க விட்டாங்க. அதனால ஸ்கூலுக்கு போகல. எங்கள் அம்மா கூட படித்த 5ஆம் வகுப்பு படித்தவங்கலாம் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, படிக்க விடாமல் பண்ணிட்டாங்கடான்னு. அதனால் எங்கள் அம்மாவுக்கு படிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் என்னையை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஆச்சரியப்படுவேன். அம்மா ஒருவேளை நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தை படிச்சிருப்பாங்களோ? உண்மையாகவேங்க ஆச்சரியப்பட்ட காலங்கள் உண்டு. அப்படி இதில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பாரு, உன் பலனை எந்த பெண்ணுக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க என்கிட்ட. உன் பலனை புரிய நினைக்கிறேன் நான் சொல்கிற வார்த்தை, உன் பலனை எந்த பெண்ணுக்கு நேசக்கூடாது. அப்படி ஆச்சரியப்பட்ட காலங்கள் உண்டு எனக்கு. அம்மாவுக்கு இப்போ பைபிள் தெரிஞ்சுன்னு யோசித்த காலம். இதில் பாருங்க, அடுத்த பசங்களாம் பாருங்க சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறா, உன் பலனை எந்த பெண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது, நீ கொடுக்கக்கூடாது, பாவத்தில் ஈடுபடக்கூடாது, அக்கிரமத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்குறா. இங்கே முதல் அறிவுரை என்ன சொல்கிறா? மதுபானம் குடிப்பது பிரபுக்களுக்கு, ராஜாக்களுக்கு அது தகுதி கிடையவே கிடையாது என்று சொல்கிறார். யாருக்கு தகுதி கிடையாது? ராஜாக்களுக்கு, பிரபுக்களுக்கு தகுதி கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷர் பாருங்க, நம்மளால குடிச்சிட்டே இருந்தாராம். குடிச்சு தள்ளாடி போதையில கடந்து அப்படியே உருண்டுகிட்டே கிடந்தாராம் பாருங்க. இவருக்கு வேண்டியப்பட்டவர் அவர் ஒரு பிரசங்கியாரு. அதனால பார்க்குறப்பெல்லாம், டேய் ஏன்டா இப்படி குடிக்கிற, குடிச்சிட்டு இப்படி உடம்பு கெடுத்துக்கிறாரா, உடம்பு கேட்டுரும், குடும்பம் கேட்டுரும், வேணாடா குடிக்காதரா அப்படின்னு சொல்லுவாராம் பாருங்க. அதுக்கு இந்த குடிக்கிற மனுஷன் கேட்டாருன்னா, குடிக்கக்கூடாதுன்னு எந்த பைபிளில் போட்டிருக்குது? குடிக்கக்கூடாதுன்னு எந்த பைபிளில் போட்டிருக்குது? இவர் சொன்னாரா, குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது. இவன் சொன்னானா, நான் தான் ராஜா இல்லையே. போதலையும் அப்படி மூளை வேலை செய்து பாருங்க அவனுக்கு. நான் தான் ராஜா, அதுதான் பிரச்சனையே. எதான் பிரச்சனையே? நீ ராஜான்னு உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதுதான் பிரச்சனை. அதுக்கு தான் ஒரு சபை தேவை. நீ ராஜா, நீ தேவனுடைய குமாரன், நீ மீட்கப்பட்டவன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஆளக்கூடியவன் என்று சொல்றதுக்கு சபை இல்லை. நீ ராஜான்னு உங்க சபையில போதிச்சிருந்தாங்கன்னா நீ குடிச்சிட்டு இப்படி ரோட்ல கடந்திருப்பியா? ராஜா ரோட்ல கடப்பார் இப்படி குடிச்சிட்டு. சபைகள்ல ராஜான்னு சொல்லி போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீ பாவி, நீ குப்பை, நீ தூசி, நீ புழு, நீ மண்ணு, நீ உதவாக்கற, நீ சாக்கடை தண்ணி, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு சபை தேவை. சபை இருக்குது, பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்ல தெரியுது. ஆனா சபையில வந்து நீ ராஜா, நீ தேவனுடைய குமாரன், நீ மீட்கப்பட்டவன், நீ தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறாய், நீ ஆளக்கூடியவன், எல்லாவற்றையும் நீ ஆளலாம், ஆளுகை செய்யலாம் என்று சொல்லி கொடுக்கிறதுக்கு சபைகள் குறைவா இருக்குது. அதனால தான் எந்த சபைக்கு போறன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை பொறுத்து தான் உங்க ஃபியூச்சர் இருக்குது, உங்க எதிர்காலம் இருக்குது. அங்கேயும் பைபிள் வச்சு தான் பிரசங்கம் பண்றாங்கன்னு போயிட முடியாது. பைபிளை திறந்துச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க? நீ பாவி 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 பாவி, இன்றைக்கு இரவு கர்த்தர் வந்தால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். வார வாரம் நீ ராஜா, நீ ஆளக்கூடியவன், நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்யலாம். குடி பழக்கத்தை, சாராயத்தை, அந்த குடிய, அந்த சிகரெட் பீடிய, மூக்கு பிடிய நீ ஆளுகை செய்யலாம். அதை நீ மிதிக்கலாம், அது மேல நீ ஆளுகை செய்யலாம். ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமைய, சக்திய, ஆற்றல், அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு.
கல்வாரி சிலுவையின் மூலமாக, மீட்பின் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்று சபைகளில் சொல்றதே கிடையாது. அதனால தான் நம்ம சபையில் இதை சொல்றோம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்களாம் யாரு? ராஜா குடிச்சு ரோட்ல கிடக்கிறத பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ராஜா குடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் அவுத்து போட்டு ரோட்ல கிடக்குறாரு. ராஜா கிடக்குறாரு ரோட்ல, எப்படி இருக்கும்? நீங்களா ராஜாக்கள்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்களா ராஜா. ஆமென். யாருங்க நீங்க? ராஜான்ற உணர்வு மேலே எழும்புச்சுன்னா போய் ரோட்டில் நின்று சிகரெட் அடிப்போம், பீடி குடிப்போம், மூக்குக்குள்ளே இழுப்போம், மூக்கு பிடிய வச்சு புருன்னு 4 பேர் கூட சேர்ந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருப்போம், புகை இலெல்லாம் வச்சு சேர்த்து வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு ஞானமுள்ள ராஜா, புத்தி உள்ள ராஜா சினிமா தேட்டரில் போய் படுத்து கிடப்பாரு. எப்படி என்ன இன்னொரு மாதிரியா பார்க்குறீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப நான் ராஜா என்ற அறிவு இல்லை அநேகருக்கு. அதனால தான் அநேக காரியத்தில் போய் உழப்புறது கையை. அநேக காரியத்தில் போய் என்ன செய்யறது? உழப்புறது. இப்போ நான் இருக்கிறேன் இப்படி இந்த ட்ரெஸ்ஸோட போய் ஒரு சாக்கடைக்கு பக்கத்தில் உட்காருவேன் நினைக்கிறீங்க? நீங்க உட்காருவேனா? உட்கார மனசு வருமா? அப்படி உட்கார்ந்த ஊர் என்ன பேசும்? அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆள் பார்க்க அவ்வளவு நீட்டா இருக்கிறான், நல்லா ட்ரெஸ்ஸா போட்டுருக்கிறான், சாக்கடைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு புத்தி கோளாறாயிருச்சோ, ப்ராப்ளம் மைண்ட்ல. அப்படித்தானே செய்வாங்க. அதே இது ஒரு கிழிஞ்சிய கையில கட்டிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு கிழிஞ்ச கையிலையும் ஒரு முண்டா பண்ணி போட்டுட்டு சாக்கடைக்கு பக்கத்தில் போய் உட்காந்தா சாக்கடை நோண்டா கூட என்ன செய்ய மாட்டா, ஒருத்தனும் கண்டுக்கவே மாட்டா. சரி அப்படின்னு. அப்போ ட்ரெஸ் எப்படி வித்தியாசப்படுத்துது பாருங்க. ட்ரெஸ் எப்படி கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்து நீதியின் வஸ்திரத்தை உங்களுக்கு உடுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ஆளக்கூடியவர்கள், நீங்கள் ஆசாரியர்கள் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்கள் ராஜாக்கள் என்று சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. லேமுவேலே, மதுபானம் ராஜாக்களுக்கு பிரபுகளுக்கு தகுதி கிடையவே கிடையாது. நீங்களா யாரு? ராஜா மாதிரி கொஞ்சம் உட்காருங்க. ராஜான்னு போட்டிருக்கு, எங்களை விட்டுட்டாரு ஆண்டவர். நீங்களா ராணிகள். ஆமென். சிகரெட் குடிக்கிற ராணியை பார்க்க முடியுமா? கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நீங்க கிறிஸ்துக்குள் ராணிகள். ஆமென். அப்ப அதெல்லாம் யோசிங்க. அந்த உணர்வு, நான் எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட அந்தஸ்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு மேன்மை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்க கடந்து என்னை கர்த்தர் எப்படி ரத்தத்தினால் மீட்டு எடுத்து என்னை கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கிறார். மறுபடியும் போய் அதில் உழப்பலாமா? அதில் போய் நான் விழலாமா? அப்படி ஒருவேளை இழுத்துச்சுன்னா அது இழுக்காம இருக்கிறதுக்கு தான் எதை உள்ள வச்சுக்கிறணும்? கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ள வைத்துக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒரு ஆள் 26 வாசிங்க, ஒரு ஆள் 28 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். என்ன செய்ய கடவர்கள்? பூமி அனைத்தையும் ஆள கடவர்கள். இந்த பூமியில் இருக்கிற செடி கொடி மரம் அது இதுல இருந்து சாராயம் தயாரிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அதை ஆள கடவர்கள். அதை நீ ஆளுகை செய்ய. அது ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? மூக்குப்பொடி, சிகரெட்டு, அது இதெல்லாம் எதுல தயாரிக்கிறாங்க? இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற சில செடி கொடி மரத்துல தயாரிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அதை நீ என்ன செய்ய? அது ஒண்ணு ஆளுகை செய்யக்கூடாது. அதுக்கு கீழே நீ படுத்து கிடக்கூடாது. அது உன் காலு கீழே இருக்கணும். ஆள கடவர்கள். 28 வாசிங்க.
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்கள்? அப்ப யார் ஆண்டு கொள்வா? பிச்சைக்காரனா? ராஜா. ராஜா தான் ஆண்டு கொள்வா. ஆளக்கடவர்கள் யார் ஆளுகை செய்வா? ராஜாக்கள் தான் ஆளுகை செய்வார்கள். அப்ப நீங்களா யாரு? அப்ப எல்லா பாவ காரியத்தையும் அசுத்தமான காரியத்தையும் நீங்க என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். அது உங்களை ஆளுகை செய்ய கூடாது. வாசிப்போம் சங்கீதம் 8:5. 8ஆம் சங்கீதம் 5வது வசனம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி சூட்டினீர். முதல் மனுஷனாய ஆதாமை குறித்து சங்கீதக்காரனாய தாவீது அவன் இங்கே பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் அவனை முடி சூட்டினீர், கிரீடம் சூட்டினீர். எதனாலும்? மகிமையினாலும். யாருக்கு முடி சூட்டுவாங்க? பிச்சைக்காரனுக்கா? ராஜாக்களுக்கு. அப்ப ஆதாமை கர்த்தர் எப்படி உண்டாக்குனாரு? ராஜாவா உண்டாக்குனாரு. அவர் ராஜாதி ராஜா, மனுஷன் யாரு? குட்டி ராஜா. அவனுடைய சந்ததியார்கள் நாமெல்லாம் பாவத்தில் விழுந்துருச்சு. இடையில கர்த்தர் ரத்தத்தினால மீட்டெடுத்து மறுபடியுமாய் கர்த்தர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கி இருக்கிறாரு. இப்ப மறுபடியும் நாம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டிய. எதை ஆளுகை செய்யணும்? பூமி அனைத்தையும், பூமியின் மேலே ஊரும் சகல ஊரும். பூமி அனைத்தனாவே முடிஞ்சுல, அதுல இருக்கிற எல்லாம் முடிஞ்சிருச்சுல. அப்புறம் ஸ்பெஷலா அதை தனியா எடுத்து பிரிச்சு பூமியின் மேல் ஊரும் பிராணி அப்படின்றாங்க. அது என்ன பூமியின் மேல் ஊரும் பிராணி? ஆண்டவர் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்வீர்கள், ஒன்று உங்களை. அப்ப பூமியின் மேல் ஊரும் பிராணி சொல்லும் பொழுது கர்த்தர் யாரை சொல்றாரு? சாத்தான சொல்றாரு, அவனுடைய சைனியங்களை சொல்றாரு, அவனுடைய குட்டி பிசாசுகளை சொல்றாரு, அவனுடைய கிரியைகளை சொல்றாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதி, ஏன்னா நீ ராஜா, இந்த ரத்தத்தினால உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், உன்னை ராஜாவாக்கி இருக்கிறேன், மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை முடி சூட்டி இருக்கிறேன். நீ குப்பை கிடையாது, நீ தூசி கிடையாது, நீ புழு கிடையாது, நீ கழுத கிடையாது, நீ சாக்கடை தண்ணி கிடையாது, நீ ராஜா, நீ ஆளுகை செய், நீ ஆளுகை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையில் ரத்தம் போதிக்க தவறிட்டாங்க. நீ குப்பை, நீ தூசி, நீ புழு, உன் ஜெபம் அந்த கூரையை தாண்டாது. என்ன மாதிரி பேச்சு பாருங்க. இவர் ஜெபம் மாடியில் தாண்டி போகுமா? இவங்க ஜெபம் மட்டும் கூரையை தாண்டாதான். ராஜா மீட்கப்பட்டிருக்கிறோம், மகிமையினால் கனத்திலான் கர்த்தர் இந்த மீட்பின் மூலமாய் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? கிரீடம் சூட்டி இருக்கிறாரு. அப்படிலாம் சொல்லி கொடுக்கறே கிடையாது. சபையில போட்டு மிதி மிதி மிதிக்கிறது. நீ ஒன்றும் கிடையாது, போ பூன் கர்த்தர் உன்னை ஊதி தள்ளி விட்டுருவாரு. என்னத்தான் சொல்றது? அவனை தூக்கி விடுற மாதிரி, என்கரேஜ் பண்றது மாதிரி சொல்லி கொடுக்கறது கிடையவே கிடையாது. அப்ப கர்த்தர் எப்படி உங்களை முடி சூட்டி இருக்கிறாரு? மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்திருக்கிறாரு? முடி சூட்டி இருக்கிறார். பிரவசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி, நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்து கழுவி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கி தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்திருக்கிறது? நிறுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்ப நாம எல்லாரும் யாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, நீங்க ராஜாக்கள்
ஆசாரியர்கள். எப்படி ராஜாவானீங்க? எப்படி ஆசாரியர் ஆனீங்க? ராஜா வம்சத்துல பிறந்தா தானே ராஜாவாக முடியும். ஆசாரிய வம்சத்துல பிறந்தா தானே ஆசாரியனாக முடியும். எல்லாரும் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. அவர் தம்முடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்து ராஜ வம்சம் ஆக்கி இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியன். ஆமென். அவர் என்னை ஆசாரியனா ஆக்கி இருக்கிறாரு. ஆமென். ஆசாரியனுடைய வேலை என்ன? அவர் எப்போது ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வாயில துதி ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொண்டே இருங்க பாப்போம். வேற ஏதாவது வாயில படுதான்னு பாப்போம். வாயில ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு, அதனால தான் சொல்றேன், இந்த ஆராதனை பாடல்கள் எல்லாம் சபையிலிருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் முழுக்க முழுக்க போட்டு கேளுங்க. கேட்க கேட்க இந்த பாடல் வாயில வந்து கொண்டே இருக்கு, ஆராய்த்து கொண்டே இருப்பீங்க. வேற எதுவும் வாயில என்ன செய்யாது? பீடியோ சிகரெட்டோ சாராயமோ வாயில என்ன செய்யாது? படாது. மூக்குப்படி மூக்குல என்ன செய்யாது? படாது. அப்ப கர்த்தரமை தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்து நம்மை ராஜாவாக ஆசாரியராக என்ன செய்திருக்கிறது? ஆக்கி இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அறிக்கையை நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி என்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் ஆக்கி இருக்கிறது. என்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறது. எனவே நான் ஒரு ராஜா. தேவன் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். எனவே நான் ஆளுகை செய்கிறேன், பாவத்தை ஆளுகை செய்கிறேன். ஆமென். எதை ஆளுகை செய்கிறேன்? பாவத்தை ஆளுகை செய்கிறேன். அப்ப ராஜா என்றைக்காவது குடித்து விட்டு ரோட்ல கிடக்கிறத பார்க்க முடியவே முடியாது. நீங்களா ராஜா, நீங்களா ராணிகள். ஆமென். ராஜா என்னைக்காவது குடிச்சிட்டு சாக்கடையில் கிடந்ததை பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியவே முடியாது. எனவே நாம் ராஜா என்ற அந்த அறிவு நமக்கு பாருங்க, என்றைக்கு உள்ளத்துல அது வருகிறதோ பெருகுகிறதோ அன்றைக்கு தான் நாம் ராஜாவை போல நடக்க ஆரம்பிப்போம், ராஜாவை போல பேச ஆரம்பிப்போம், ராஜாவை போல சாப்பிட ஆரம்பிப்போம், ராஜாவை போல பார்க்க ஆரம்பிப்போம். வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறும். ஆமென். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ரைட். நான் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் மிச்சத்தை தொடர்றேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாம் ராஜா என்று அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறது யார்? நான் ராஜா என்கிற அந்த அறிவை எனக்கு கொடுக்கிறது யார்? யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாரு? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து கொண்டு அவர் என்ன சொல்றாரு? ஏய் தம்பி, நீ ராஜாப்பா. நீ யாரு? நீ ராஜா. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன், நீ மீட்கப்பட்டவன். உனக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிந்தி இருக்கிறார். விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. உனக்காக விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். நீ அதுல போய் உழப்ப கூடாது, அதுல போய் கையை விடக்கூடாது, அதுல விழக்கூடாது. நீ ராஜா, தேவனுடைய பிள்ளை என்று உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவி மனுஷனுக்குள்ள இருந்து ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு, உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன், நீ மீட்கப்பட்டவன், நீ ராஜா, நீ ஆசாரியன், நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ குப்பை கிடையாது, நீ தூசி கிடையாது, நீ புழு கிடையாது, நீ தேவனுடைய சாயல்.
என்று கர்த்தர் உள்ளே இருந்து என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எப்படி அவர் இந்த உணர்வை நமக்கு கொடுக்கிறாரு? எதன் மூலமா இந்த உணர்வை கர்த்தர் கொடுக்கிறாரு? வார்த்தையின் மூலமாக. எதன் மூலமாக? அப்ப ஆவியான உள்ள இருந்து இந்த வசனத்தெல்லாம் அப்படி என்ன செய்யறாரு? நமக்கு காமிக்கிறார். இந்த வசனத்தை பாரு, அந்த வசனத்தை பாரு. ராஜாவும் ஆசாரியம் ஆக்கி இருக்கிறது, ஆள கடவர்கள், ஆண்டு கொள்ள கடவர்கள், மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டி இருக்கிறார். நீ ராஜா, நீ மீட்கப்பட்டவன், விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறாய். இந்த வசனத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன செய்யறார்? ஆவியானவர் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்ப நம்ம ராஜா என்கிற அந்த உணர்வை யார் கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். எப்படி கொடுக்கிறாரு? எதன் மூலமாய் கொடுக்கிறார்? வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறார். அப்ப வார்த்தையை குறித்த ஒரு அறிவுதான், கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு வெளிச்சம்தான் பாவத்தின் மீது நமக்கு வெற்றியை தருகிறது, பாவத்தின் மீது நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 6வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பாவத்தின் மீது நமக்கு ஜெயத்தை